ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவை துணை, குருவை போற்றி. என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர் வடிவேல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ குரோதி வருடம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமை சித்த யோகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அதாவது மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மே 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் வருது. அடுத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 7ஆம் தேதி அதாவது சித்திரை 14 அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான பித்ரு வழிபாடு தினம் அமாவாசை. பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 23ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி 10 பௌர்ணமி திதி வருது. கிரிவலம் செல்லக்கூடிய மிக அற்புதமான தினமாக பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்குது. திரு அண்ணாமலையாரை வணங்கி அவரோட அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறகு பார்த்தோம்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மே மாதத்தில் வருது, சுப நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து மே 10ஆம் தேதி அட்சய திதியை வருது. பெண்கள்லாம் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மே 10ஆம் தேதி அமைஞ்சிருக்குது. இதை விட மே 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் மே மாதம் தொடங்குது. மே மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தோட தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, மேச ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த மே மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பலன் கொடுக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஒரு மாத காலம், இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும், உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப கை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமைக்கும். இது அனைத்தையும் பொது பலனாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த சிம்ம ராசியை பொறுத்த வகையில் மகம், பூரம், உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் இருக்குது. சிம்ம ராசி அப்படின்னாலே அரசு சார்ந்த விஷயங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க, எந்த இடத்துலையும் தன்னை முன்னிறுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம ராசி தான். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்திர ராசி, ஒரு நிலையான தன்மையுடைய ஒரு ராசி. ஆமாம், எதுலேயும் நிதானமாக செயல்படக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள். அதே நேரத்தில் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் ரொம்ப விடாப்புடியாக ஸ்ட்ராங்காக நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மே மாதத்தோட கிரக நிலைகளை பொறுத்த வகையில் சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா 2ல் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்.
8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், 3 கிரகங்கள் அமர்ந்திருக்குது. அடுத்து 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்துல உச்சமடைந்து இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் உச்ச சூரியனோட சேர்ந்த சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு பகவான். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிநாதான சூரியன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம் வலுத்து இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுகமாக நல்லா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை நோக்கி போகலாம். அடுத்து அரசு சார்ந்த அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, அதே நேரத்தில் சம்பள உயர்வு, அங்கீகாரம், கௌரவம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கூட சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுனால என்ன நடக்குன்னா இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதும் பணம் பொருள் சேர்ந்த இடங்காற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா நடக்குது. அதே போல் அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தீரும். உங்களுக்கு அப்பா ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார். பூர்வீக புண்ணிய கர்மா அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தானாக வந்தடையக்கூடிய பாக்கியங்கள், முன்னோர்கள் மூலமாக வந்தடையக்கூடிய பாக்கியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அரசியல் ஆதாயம் உண்டு. சிம்மராசினியர்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா புது பதவிகள் இருக்கும். அதே போல் பொறுப்புகள் நிறைய கிடைக்கும். அதே போல் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் குடும்பத்தை இவ்வளோ நாளாக எடுத்துட்டார். சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, பிரச்சனை, மனஸ்தாபங்கள், கணவர் சொல்கிறத மனைவி கேட்குறதில்ல, மனைவி சொல்கிறத கணவர் கேட்குறதில்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து வந்தது இல்லையா? இப்போ குரு பார்வையால் அது சரியாக போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், சஞ்சலங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுகமான குடும்ப உறவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியோட சொல்லை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோட சொல்லை கேட்டுத்தான் ஆகணும். அப்படி மாற்றி பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும், குடும்ப பிரிவினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி 7ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ அல்லது நண்பர்கள் வட்டாரங்களிலே பார்த்தீங்கன்னா கவனமாக பேசி பழகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் என்ன பண்ணுவார்? ரொம்ப விவாதத்தை கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் சிம்மராசியை பொறுத்தவரை தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக சில நிரூபணங்களோட பேசுவீங்க, உண்மையைத்தான் பேசுவீங்க. ஆனால் எதிர்த்தரப்பினர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலை இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக செல்வது ரொம்ப நல்லது. அனுசரணையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வாக்குவாதங்களை, விவாதங்களை, விடாப்புடி குணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வகையில். அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றத்தை தருவார். ஏதோ ஒரு வகையில் தொழிலில் நல்ல மாற்றம், பதவியில் மாற்றம், பொறுப்புகளில் மாற்றம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிறது நடக்கும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த தொழிலை விட்டுட்டு வேறொரு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்தில் இருக்க செவ்வாய் பகவான், ராகு, புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க 2க்கும் 11க்கும் உடைய லாபாதிபதி பார்த்தீங்கன்னா 8ல் போயிட்டு மறைஞ்சிட்டார். அதுவும் ராகு கூட சேர்ந்து மறைஞ்சிட்டார். அப்போ தேவையில்லாத நண்பர்கள், பழக்க வழக்கத்தின் மூலமாக தேவையில்லாத விவாதங்கள், வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். வம்பு வழக்குகள், அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசினியர்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்துவார். அதனால் கவனமாக இருக்கணும். அங்கே செவ்வாய் பகவான் வேறு இருக்கிறார், நிலக்காரகன்.
ஆமாம், கோவக்காரகன் அவர் வேறு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டாக்க தேவையில்லாத விவாதங்களில் வம்பு வழக்குகள் வரும். அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அதே போல் கூட்டாளிகளோட பார்த்திங்கனாக்க குடிப்பழக்கம் உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, வழக்கு அப்படின்னு போகிற அளவுக்கு ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த முக்கூட்டு கிரகங்களின் காலகட்டங்கள் இருக்குது. அதனால் சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்க மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சிறு மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பெறுகிறார். அப்போ தொழில் ஆரம்பிக்கணும், புது தொழில் செய்யணும், புது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா மே 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களாக அமையும். உங்களோட ஜீவசாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான பலன்கள் இருக்குது, பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். தசாபுத்தி நல்லா வலுத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களோட ஜாதகத்தில் தொழில் தொடங்குறதோ அல்லது திருமணம் செய்கிறதோ அல்லது பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் வெளிநாடு யோகம், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை ஜாதகத்தை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பயணம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சுமூகமாக ஆரோக்கியமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் நம்மளோட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களோட ராசியை பார்த்த வகையில் மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் ஏற்படும். பேசுகிற இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களோட வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கெல்லாம் வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல அற்புதமான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குருபார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையுது. பணம், பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எதிர்கால தேவைக்காக. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 3க்கும் 10க்கும் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்பா மூலமாக வர வேண்டிய வருமானங்கள் வரும். அப்பாவோட உதவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆமாம், பூர்வீக புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் தானாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உறவுகள் உங்களை தேடி வரும். ஆமாம், பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்பா உறவுகள், அப்பா வழி சொந்தங்கள், ஆன்மீக தொடர்பில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னாக்க சூரியன் வலுத்து உச்சத்தில் இருக்கிறதுனால அரசு சார்ந்த அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கும். அரசு கான்ட்ராக்டுகளில் நல்ல ஒப்பந்தங்களில் நல்ல வருமானம் வரும். அரசியல் நல்லா இருக்கும். ஆமாம், போட்டித் தேர்வில் எழுதியிருக்க மாணவர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்துக்கு. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க திருமண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு உண்டு. திருமண காலகட்டம் உண்டு. அதேபோல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, 2வது குழந்தை அப்படிங்கிற பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அந்த வகையில் சிம்மராசி அன்பரை பொறுத்த வகையில் மே மாத ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப உறவுகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் 15ஆம் தேதி வரையும், மே 15 வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதற்கு பிறகு மிக அற்புதமாக இருக்கிறது. உங்களோட நட்சத்திரத்துக்கு இன்னும் கூடுதலான என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை, ஜீவசாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வகையில் இந்த மே மாத பலன் அப்படிங்கிறது நல்ல பலன்களாக 15ஆம் தேதிக்கு மேலே அமையுது. வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே.